কবে কৃষ্ণ ধন পাব আর হিয়ার মা ঝরে থব আমি কবে ചൈതന്യ ചരിതാമൃതം മധ്യലീலை അധ്യായം 23 வாழ்வின் இறுதி குறிக்கோள் கிருஷ்ண பிரேமை. கௌர கிருஷ்ணர் என்று அறியப்படும் மிகவும் கருணை வாய்ந்த பரமபுருஷ பகவான் தமது பிரேமையின் அமிர்தம் மற்றும் திருநாமத்தின் வடிவில் தமது இரகசியமான பொக்கிஷத்தினை மனிதரில் மிக மிக தாழ்ந்தவர்கள் உட்பட அனைவருக்கும் விநியோகம் செய்தார். இஃது இதற்கு முன்பு ஒருபோதும் மக்களுக்கு வழங்கப்பட்டதில்லை. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். சனாதனரே, பிரேமை என்று கூறப்படும் பக்தி தொண்டின் பிரயோஜனம், வாழ்வின் இறுதி குறிக்கோள் குறித்து தற்பொழுது கேட்பீராக. இந்த விளக்கத்தினை செவியுறுவதால் பக்தி ரசங்களை பற்றிய தெய்வீக ஞானத்தை அடைய முடியும். கிருஷ்ணருக்கான பற்றுதல், அதாவது ரதி, ஆழமாகும் பொழுது பிரேம பக்தி அடையப்படுகிறது. அத்தகு நிலை ஸ்தாயி பாவா, கிருஷ்ண பக்தி ரசங்களை நிரந்தரமாக அனுபவித்தல் என்று அறியப்படுகிறது. பக்தி தொண்டு சுத்த சத்துவ தலத்தில் ஆற்றப்படும் பொழுது அது கிருஷ்ண பிரேமையின் சூரிய கதிரை போன்றதாகும். அச்சமயத்தில் வெவ்வேறு சுவைகளின் மூலமாக பக்தி தொண்டு இதயத்தை மென்மையாக்குகிறது. மென்மையான அந்த நிலை பாவா எனப்படுகிறது. இவை இரண்டும் பாவத்தின் சுரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் எனப்படுகிறது. அன்புள்ள சனாதனரே, தற்பொழுது பிரேமையின் லட்சணங்களை கேட்பீராக. அந்த பாவம் இதயத்தினை முற்றிலுமாக மென்மையாக்கி மமத்வா என்னும் உணர்வை, அதாவது பகவானிடம் கொண்டுள்ள உரிமையுணர்வை அதிகரித்து மேலும் அதிகமான அடர்த்தியையும் தீவிரத்தையும் அடையும் பொழுது அது பிரேமை என்று சான்றோர்களால் கூறப்படுகிறது. நாரத பஞ்சராத்திர நூலில் கூறியுள்ளபடி, ஒருவன் பகவான் விஷ்ணுவின் மீது பிறழாத உரிமையுணர்வின் உணர்ச்சிகளை வளர்த்து கொள்ளும் பொழுது, வேறு விதமாக கூறினால் விஷ்ணுவை மட்டும் நினைத்து வேறு எதையும் அன்பிற்குரியதாக ஏற்காத பொழுது அத்தகு எழுச்சியானது பீஷ்மர், பிரகலாதர், உத்தவர், நாரதர் முதலிய மகாத்மாக்களால் பக்தி என்று கூறப்படுகிறது. சிறிதளவு நற்பாக்கியத்தினால் ஒரு ஜீவன் கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையினை வளர்த்தால் அவன் பக்தர்களுடன் சங்கம் கொள்ள தொடங்குகிறான். பக்த சங்கத்தினால் சாதன பக்தியில் ஊக்குவிக்கப்படும் பொழுது அவன் ஸ்ரவணம், கீர்த்தனம் முதலிய பக்தி நெறிகளை பின்பற்றி எல்லா அனர்த்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவன் எல்லா அனர்த்தங்களிலிருந்தும் விடுபடும் பொழுது அவனில் திடமான நம்பிக்கை, நிஷ்டா ஏற்படுகிறது. பக்தி தொண்டின் நிஷ்டா நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது ஸ்ரவணம், கீர்த்தனம் முதலியவற்றிற்கான ருச்சி ஏற்படுகிறது. ருச்சி வளர்ச்சி பெற்ற பின்னர் ஆழமான பற்றுதல், ஆசக்தி எழுகின்றது. அந்த பற்றுதலிலிருந்து கிருஷ்ணரின் மீதான பிரீதியின் விதை இதயத்தில் முளைக்கிறது. அந்த பாவநிலை தீவிரமடையும் பொழுது அது பிரேமை என்று கூறப்படுகிறது. அத்தகு பிரேமையே வாழ்வின் இறுதி குறிக்கோள். எல்லா இன்பங்களின் இருப்பிடமும் அதுவே. ஆரம்பத்தில் ஒருவனிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதோ ஸ்ரத்தா ததா சாது சங்கோத பஜனக்ரியா ததோ நர்த்த நிவர்த்தி ஸ்யா ததோ நிஷ்டா ருஜிஸ்ததா அதாசக்திஸ்ததோ பாவஸ்ததா பிரேமாப்யுதஞ்சதி சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமா. ஆரம்பத்தில் ஒருவனிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதன் பின்னர் தூய பக்தர்களுடன் சங்கம் கொள்வதில் ஆர்வம் ஏற்படுகிறது. அதன் பின்னர் அவன் ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்பட்டு அவரது கட்டளைகளின் கீழ் நியமங்களை நிறைவேற்றுகிறான்.
அப்பொழுது அவன் தேவையற்ற எல்லா பழக்கங்களிலிருந்தும் விடுபட்டு பக்தி தொண்டில் ஸ்திரமாக நிலை பெறுகிறான். அதன் பின்னர் அவன் ருச்சியையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்கிறான். இதுவே பக்தி தொண்டின் நியமங்களின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய சாதன பக்தியின் வழியாகும். படிப்படியாக பாவங்கள் தீவிரமடைந்து இறுதியாக பிரேமை எழுச்சி பெறுகிறது. இதுவே கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொண்டுள்ள பக்தனுக்கான பிரேமையின் படிப்படியான வளர்ச்சியாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதா தத் ஜோஷ்ணாத் அஸ்வவர்கவர்த்மனி ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுக்கிரமிஷ்யதி. ஆன்மீக சக்தியால் நிறைந்த பகவத் விஷயங்களை பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே முறையாக விவாதிக்க முடியும். அத்தகு சங்கத்தில் அவற்றை செவியுறுதல் மிகுந்த இன்பத்தை தரும். பக்தர்களிடமிருந்து அவ்வாறு செவியுறும் பொழுது தெய்வீக அனுபவத்தின் பாதை விரைவாக திறக்கப்படுகிறது. செவியுறுபவன் படிப்படியாக உறுதியான நம்பிக்கையை பெறுகிறான். அது காலப்போக்கில் பற்றுதலாகவும் பக்தியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. யாருடைய இதயத்தில் தெய்வீக பாவத்தின் விதை உண்மையாக உள்ளதோ அதன் அறிகுறிகள் அவரது செயல்களில் தென்படும். இது எல்லா சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். பக்தி ரசாமுத சிந்துவில் கூறியுள்ளபடி கிருஷ்ணருக்கான பாவத்தின் விதை வளரும் பொழுது ஒருவரது நடத்தையில் பின்வரும் 9 அறிகுறிகள் தோன்றுகின்றன. மன்னிக்கும் தன்மை, நேரம் வீணாகக்கூடாது என்பதில் கவனம், பற்றின்மை, கர்வமின்மை, எதிர்பார்ப்பு, ஆர்வம், பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் ருசி, பகவானுடைய தெய்வீக குணங்களை பற்றிய விளக்கங்களின் மீதான பற்றுதல், பகவான் வசிக்கக்கூடிய இடத்தின் மீது, அதாவது கோயில் அல்லது விருந்தாவனம் போன்ற திருத்தலத்தின் மீது பற்றுதல். இவை அனைத்தும் அனுபாவா, அதாவது பாவத்தின் உப அறிகுறிகள் என்று அறியப்படுகின்றன. யாருடைய இதயத்தில் பிரேமையின் விதை முளைக்கத் தொடங்கியுள்ளதோ அவரில் இந்த அறிகுறிகள் காணப்படுகின்றன. பிரீதியின் விதை ஒருவரின் இதயத்தில் வளர்ச்சி பெற்றுவிட்டால் அவர் பௌதீக விஷயங்களால் கிளர்ச்சி அடைவதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜரால் கூறப்பட்ட ஸ்லோகத்தின் பொருளாவது: பிராமணர்களே, என்னை சரணடைந்த ஆத்மாவாக ஏற்பீராக. பகவானின் பிரதிநிதியான அன்னை கங்கையும் என்னை அவ்வாறே ஏற்பதாகட்டும். ஏனெனில் நான் பகவானின் தாமரை திருவடிகளை ஏற்கனவே எனது இதயத்தினுள் ஏற்றுக்கொண்டுள்ளேன். பாம்பு பறவை அல்லது பிராமணரால் படைக்கப்பட்ட அதிசய பொருள் என்னை உடனடியாக தீண்டுவதாகட்டும். நான் விரும்புவதெல்லாம் நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை இடையறாது பாட வேண்டும் என்பதே. ஒரு கணத்தை கூட வீணடிக்கக்கூடாது. ஒவ்வொரு கணமும் கிருஷ்ணருக்காக அல்லது கிருஷ்ணரின் தொடர்பில் உபயோகிக்கப்பட வேண்டும். பக்திரசாமத சிந்துவில் கூறியுள்ளபடி அவர்கள் தங்களது வார்த்தைகளால் பகவானுக்கு பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கின்றனர். மனதினால் எப்பொழுதும் பகவானை நினைக்கின்றனர். உடலால் பகவானுக்கு நமஸ்காரம் செலுத்துகின்றனர். இவெல்லா செயல்களுக்கு மத்தியிலும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. இதுவே தூய பக்தர்களின் இயற்கையாகும். கண்களில் கண்ணீர் சிந்தியபடி அவர்கள் தங்களது முழு வாழ்வையும் பகவானின் தொண்டில் அர்ப்பணித்துள்ளனர். பௌதீக தளத்திலுள்ள மக்கள் பௌதீக இன்பம், யோக சித்தி மற்றும் புலன் நுகர்ச்சியில் ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் இவை அனைத்தும் பக்தனை சற்றும் கவருவதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி உயர்ந்த பாடல்களாலும் பிரார்த்தனைகளாலும் போற்றப்படுவதால் உத்தம ஸ்லோகர் என்று அழைக்கப்படும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் சங்கத்தினை அடைவதற்கு மன்னர் பரதர் பேராவல் கொண்டிருந்தார். அவர் தமது இளமை பருவத்தில் வசீகரமிக்க மனைவி, குழந்தைகள், அன்பிற்குரிய நண்பர்கள், செழிப்பான ராஜ்யம் என எல்லாவற்றையும் மலம் கழித்த பின்னர் அதனை விட்டு செல்வதைப் போல துறந்தார். தூய பக்தர்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவராக உள்ள போதிலும் அவர் தம்மை மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவனாகவே கருதுகிறார். பத்மபுராணத்தில் கூறியுள்ளபடி மன்னர் பகாரதர் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை எப்பொழுதும் இதயத்தில் தாங்கியிருந்தார். பகாரத மகாராஜர் மன்னர்களின் மணிமகுடமாக இருந்தார் என்ற போதிலும் அவர் தமது எதிரிகளின் நகரத்தில் கூட பிச்சை எடுத்தபடி அலைந்து கொண்டிருந்தார். அவர் மனிதர்களில் மிக மிக தாழ்ந்தவர்களான
நாயை தின்னும் சண்டாளர்களுக்கு கூட மரியாதை அளித்தார். முற்றிலும் சரணடைந்த பக்தர் பகவான் கிருஷ்ணர் தன் மீது கருணையுடன் இருப்பார் என்று எப்பொழுதும் நம்புகிறார். இந்த நம்பிக்கை அவரில் மிகவும் திடமாக உள்ளது. பின்வருவது சனாதன் கோசாமியினால் கூறப்பட்ட ஸ்லோகம் பக்தி ரசாமிர்த சிந்துவிலிருந்து. எம்பெருமானே, என்னிடம் உங்களுக்கான பிரேமை இல்லை. ஸ்ரவணம் மற்றும் கீர்த்தனத்தினால் பக்தி தொண்டு புரிவதற்கான தகுதியும் இல்லை. என்னிடம் வைஷ்ணவருக்கு உகந்த யோக, சித்தி, ஞானம், புண்ணிய செயல்கள் என எதுவும் இல்லை. நான் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவனும் அல்ல. மொத்தமாக பார்த்தால் என்னிடம் எந்த தகுதியும் இல்லை. இருப்பினும் கோபியர்களுக்கு பிரியமானவரே, நீங்கள் உங்களுடைய கருணையை மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களுக்கு வழங்குவதால் எனது இதயத்தில் சிதைக்கவியலாத எதிர்பார்ப்பு ஒன்று நிரந்தரமாக உள்ளது. அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதும் எனக்கு வேதனையை கொடுத்து வருகிறது. பேராவல் என்பதன் பிரதானமான தன்மை பகவானுடன் சங்கம் கொள்வதற்கான தீவிரமான விருப்பமாகும். நூலில் கூறியபடி, கிருஷ்ணரே, புல்லாங்குழல் வாசிப்பவரே, தங்களுடைய இளமையின் இனிமை மூவுலகிலும் அற்புதமானது. நீங்கள் எனது ஸ்திரமற்ற நிலையினை அறிவீர். நானும் தங்களுடைய நிலையினை அறிவேன். வேறு யாரும் இதை பற்றி அறியார். நான் தங்களுடைய கவர்ச்சிகரமான அழகிய திருமுகத்தை ஏதேனும் ஒரு தனிமையான இடத்தில் காண விரும்புகிறேன். ஆனால் அதை எவ்வாறு அடைவது? திருநாமத்தின் மீது மாபெரும் ருச்சியுடன் இருப்பவர் அந்த ருச்சியினால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிக்க விரும்புகிறார். பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறியுள்ளபடி, கோவிந்தரே, ராதிகா என்னும் இந்த இளம் பெண் உங்களுடைய திருநாமத்தினை இனிய குரலில் பாடியபடி மலர்களில் இருந்து விழும் அமிர்தம் போல இன்று இடையறாது கண்ணீர் விடுகிறாள். பாவத்தின் இந்த நிலையில் பக்தர் பகவானுடைய தெய்வீக குணங்களை வர்ணித்து உரைப்பதற்கான ஸ்வபாவத்தினை எழுப்பிக் கொள்கிறார். அவரிடம் அதற்கான ஒரு பற்றுதல் உள்ளது. பில்வமங்கலம் தாகூரரின் கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற நூலில் கூறியுள்ளபடி, ஆஹா, கிருஷ்ணனுடைய தெய்வீக திருமேனி இனிமையிலும் இனிமையானது. அவருடைய திருமுகம் அந்த திருமேனியை காட்டிலும் இனிமையானது. இருப்பினும் தேனின் நறுமணத்துடன் திகழும் அவருடைய மெல்லிய புன்னகை அந்த திருமுகத்தை காட்டிலும் இனிமையானது. கிருஷ்ணருக்கான பாவத்தில் மூழ்கியுள்ள பக்தர் கிருஷ்ண லீலைகள் அரங்கேற்றப்பட்ட இடத்தில் எப்பொழுதும் வசிக்கிறார். பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறியுள்ளபடி, பகவான் புண்டரீகாட்சரே, எனது கண்களில் கண்ணீருடன் உங்களது திருநாமத்தினை உச்சரித்தபடி யமுனை கரையில் நான் பரவசத்துடன் ஆடுவது எப்பொழுது? இவை கிருஷ்ணரின் மீதான பாவத்தினை வளர்த்தவரின் அறிகுறிகளாகும். இப்பொழுது நான் பிரேமையின் நிலைக்கு உயர்த்தப்பட்டவரின் அறிகுறிகளை விளக்குகிறேன், கேளுங்கள் சனாதனரே. பிரேமையில் நிலை பெற்றவரின் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் அறிகுறிகளை மிகவும் கற்றறிந்த பண்டிதரால் கூட புரிந்து கொள்ள இயலாது. பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறியுள்ளபடி, இதயத்தில் பிரேமையை எழுப்பியுள்ள மாமனிதரின் செயல்களையும் அறிகுறிகளையும் மிகவும் கற்றறிந்த பண்டிதரால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி, ஒருவன் உண்மையான முன்னேற்றத்தை அடைந்து தனக்கு பிரியமான பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதில் இன்பம் அடையும் பொழுது அவன் பற்றுதல் கொண்ட நிலையில் திருநாமத்தை பலமாக உச்சரிக்கிறான், சிரிக்கிறான், அழுகிறான், கிளர்ச்சியடைகிறான், பித்தனை போன்று பாடுகிறான். அருகில் இருப்பவர் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பிரேமையானது படிப்படியாக அதிகரித்து ஸ்னேகா, மானா, பிரணயா, ராகா, அனுராகா, பாவா, மகாபாவா என்று வெளிப்படுகிறது. இந்த வளர்ச்சியானது கரும்பின் விதை, கரும்பு, கரும்பு சாறு, வெல்லம், நாட்டு சர்க்கரை, சுத்திகரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, உயர்ந்த தர கற்கண்டு என்று ஒப்பிடப்படுகின்றது. எவ்வாறு சர்க்கரை படிப்படியாக தூய்மையடைந்து மேன்மேலும் அதிக சுவையை பெறுகிறதோ அவ்வாறே
ஆரம்ப விதையுடன் ஒப்பிடக்கூடிய ரதியிலிருந்து தொடங்கும் பிரேமையின் சுவை படிப்படியாக அதிகரிக்கின்றது. ஸ்னேகா, மான முதலிய தெய்வீக குணங்களை பெற்றுள்ள நபர்களுக்கு ஏற்ப 5 தெய்வீக ரசங்கள் உள்ளன. சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம். இந்த 5 தெய்வீக ரசங்களும் நிலைபெயருடைய பாவங்களாகும். தாயி பாவா. பக்தர் இந்த ரசங்களில் ஏதேனும் ஒன்றினால் கவரப்பட்டு அந்த ரசத்திலேயே மகிழ்ச்சி அடைகிறார். கிருஷ்ணரும் அந்த பக்தரின் மீது ஆர்வம் கொண்டு அவரிடம் வசப்படுகிறார். சாந்தம், தாஸ்யம் முதலிய ஸ்தாயி பாவங்கள் மற்ற பொருட்களுடன் கலக்கும் பொழுது பிரேம பக்தியில் பரிணாமம் ஏற்பட்டு தெய்வீக ரசங்களின் ரூபத்தை பெறுகிறது. விபாவா, அனுபாவா, சாத்விகா, வியபிச்சாரி ஆகிய பாவங்கள் தாயி பாவத்துடன் கலக்கும் பொழுது தாயி பாவம் மேன்மேலும் சுவைக்க தகுந்த தெய்வீக ரசமாகிறது. கற்கண்டு, மிளகு மற்றும் கற்பூரத்துடன் தயிரை சேர்க்கும் பொழுது அது மிகுந்த சுவையை பெறுகிறது. அதுபோலவே ஸ்தாயி பாவம் இதர பாவங்களுடன் கலக்கும் பொழுது அது அபூர்வமான சுவையினை பெறுகிறது. விசேஷ பாவங்கள் 2 வகைப்படுகின்றன. ஒன்று ஆலம்பனம், அதாவது ஆதரிப்பவை என்றும், மற்றொன்று உத்தீபனா, தூண்டுபவை என்றும் கூறப்படுகிறது. கிருஷ்ணருடைய குழலோசை உத்தீபன என்பதற்கு உதாரணமாகும். சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் ஆலம்பன என்பதற்கு உதாரணமாவார். புன்னகை, நடனம், பாடல், உடலில் வெளிப்படும் தோற்றங்கள் முதலியவை அனுபாவங்களாகும். ஸ்தம்பித்தல் முதலிய சாத்விக பாவங்களும் அனுபாவங்களுக்கு மத்தியில் கருதப்படுகின்றன. முழுமையான விரக்தி, மகிழ்ச்சி முதலிய 33 வகையான நிலை பேரில்லாத வியபிச்சாரி பாவங்கள் உள்ளன. அவை இணையும் பொழுது ரசம் மிகவும் வியப்பூட்டுகிறது. தெய்வீக ரசங்கள் 5 வகைப்படுகின்றன. சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், ஸ்ருங்காரம். ஸ்ருங்கார ரசமானது மதுர ரசம், இனிப்பான ரசம் என்று அறியப்படுகிறது. ஸ்ருங்கார ரசம் மற்றவை அனைத்தையும் மிஞ்சுவதாகும். சாந்த ரசத்தின் தன்மை பிரேமையை அடையும் நிலை வரை அதிகரிக்கின்றது. தாஸ்ய ரசமானது இயல்பான அன்பின் நிலை வரை, ராக நிலை வரை படிப்படியாக அதிகரிக்கின்றது. தாஸ்ய ரசத்திற்கு அப்பால் சக்கிய ரசமும் வாத்சல்ய ரசமும் அனுராக எனப்படும் நிலை வரை அதிகரிக்கின்றது. மகிமை மிக்க பிரேமையுடன் விளங்கும் சுபலரை போன்ற நபர்களின் பிரேமையானது பாவா எனப்படும் நிலை வரை செல்கிறது. 5 ரசங்கள் ஒவ்வொன்றிலும் 2 பிரிவுகள் உள்ளன. யோகா தொடர்பு, வியோக பிரிவு. சக்கிய ரசத்திலும் வாத்சல்ய ரசத்திலும் இந்த யோகா வியோகத்தில் பல வகைகள் உள்ளன. ரூட முன்னேறிய, அதிரூட மிகவும் முன்னேறிய என்று அறியப்படும் 2 மகாபாவங்கள் மதுர ரசத்தில் மட்டுமே இருப்பவை. ரூட மகாபாவங்கள் துவாரகையின் ராணியர்களிடம் காணப்படுகின்றன. அதிரூட மகாபாவங்கள் கோபியர்களிடம் காணப்படுகின்றன. அதிரூட மகாபாவம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. மாதன, மோகனா. நேரில் சந்தித்தல் மாதனா என்றும் பிரிந்திருத்தல் மோகனா என்றும் அறியப்படுகின்றன. முத்தமிடுதல் முதலிய செயல்கள் மாதன தலத்தை சார்ந்தவை. இவை எல்லையற்றவை. மோகன தலத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. உத்கூர்ண, ஸ்திரமற்ற நிலை. சித்ரஜல்ப, பைத்தியக்கார பேச்சுக்கள். சித்ரஜல்பா என்பது பிரஜல்பா உட்பட 10 பெயர்களை கொண்ட பேச்சுக்களை குறிக்கும். இதற்கான பிரமாணம் வண்டின் பாடல் என்று அறியப்படும் ஸ்ரீமதி ராதாராணியினால் பேசப்பட்ட 10 ஸ்லோகங்களாகும். உத்கூர்ணா, ஸ்திரமற்ற தன்மை. விவஷ சேஷ்டா, தற்பெருமையை காட்டும் செயல்கள் ஆகியவை தெய்வீக உன்மத்தத்தின் அம்சங்களாகும். கிருஷ்ணரின் பிரிவில் ஒருவன் கிருஷ்ணரின் தோற்றத்தினை அனுபவிக்கிறான். தன்னையே கிருஷ்ணராக நினைக்கிறான். ஸ்ருங்கார ரசத்தில் 2 விதங்கள் உள்ளன. உடனுறைதல், பிரிந்துரைதல். உடனுறை இன்பத்தில் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்ட எண்ணற்ற வகைகள் உள்ளன. விப்ரலம்பா என்பதில் 4 பிரிவுகள் உள்ளன. பூர்வராக,
மான பிரவாசா, பிரேம வைச்சித்யா. 4 வகையான பிரிவுகளில் 3 வகையான பிரிவுகள் பூர்வராக, பிரவாசா, மான ஆகியவை ஸ்ரீமதி ராதாராணியிலும் இதர கோபியர்களிலும் பிரசித்தமானவை. துவாரகையில் வாழும் ராணியர்களுக்கு மத்தியில் பிரேம வைச்சித்யா என்னும் உணர்வு மிகவும் மேலோங்கி உள்ளது. பின்வருவது ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணரின் ராணியர்களால் பேசப்பட்டதாகும். அன்புள்ள தோழி குராரி பறவையே, தற்பொழுது இரவு நேரம். ஸ்ரீகிருஷ்ணர் உறங்கிக் கொண்டுள்ளார். நீயோ உறங்காமலும் ஓய்வெடுக்காமலும் புலம்பிக் கொண்டுள்ளாய். நீயும் எங்களைப் போன்று தாமரை கண்களை கொண்ட கிருஷ்ணரின் புன்சிரிப்பு, தயாள மனம் மற்றும் விளையாட்டுத்தனமான பார்வைகளால் பாதிக்கப்பட்டுள்ளாய் என்று நான் நினைத்து கொள்ள வேண்டுமா? அவ்வாறெனில் உன்னுடைய இதயம் ஆழமாக துளைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் உறக்கமற்ற சோகத்தின் அறிகுறிகளை நீ வெளிப்படுத்துகின்றாயோ? நந்த மகாராஜரின் மகனாக தோன்றிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எல்லா உறவுகளிலும் நாயகர்களின் சிரோமணி ஆவார். அதுபோலவே ஸ்ரீமதி ராதாராணி எல்லா உறவுகளிலும் நாயகிகளின் சிரோமணி ஆவாள். பக்தி ரசாமிரத சிந்துவில் கூறியுள்ளபடி, ஸ்வயம் பகவான் எனப்படும் கிருஷ்ணரே எல்லா நாயகர்களின் மணி மகுடமாவார். கிருஷ்ணரில் எல்லா தெய்வீக நற்குணங்களும் நிரந்தரமாக வீற்றுள்ளன. பிருஹத் கௌதமிய தந்திரா என்னும் நூலில் கூறியுள்ளபடி, தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா, சர்வ லக்ஷ்மிமயி சர்வ காந்தி சம்மோகினி பரா. திவ்ய தேவதையான ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நேரடி மறு பாகமாவாள். எல்லா லக்ஷ்மி கணங்களுக்கும் அவளே மையம். எல்லாரையும் வசீகரிக்கும் முழுமுதற் கடவுளை வசீகரிப்பதற்கு தேவையான எல்லா வசீகரமும் பொருந்தியவள். அவளே பகவானின் அந்தரங்க சக்திகளில் உயர்ந்தவள். பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக குணங்கள் எண்ணற்றவை. அவற்றில் 64 குணங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இவ்வெல்லா குணங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்பதால் பக்தர்களின் செவிகள் மகிழ்வடைகின்றன. பரம நாயகரான கிருஷ்ணர் மிக மிக அழகான தெய்வீக திருமேனியை கொண்டுள்ளார். இந்த திருமேனி எல்லா நல்ல அம்சங்களையும் கொண்டுள்ளது. பிரகாசமாகவும் கண்களுக்கு மிகவும் இனிமையானதாகவும் உள்ளது. சக்தி வாய்ந்ததாகவும் பலம் வாய்ந்ததாகவும் என்றும் இளமையுடனும் உள்ளது. கிருஷ்ணர் எல்லா அற்புத மொழிகளையும் அறிந்தவர். அவர் வாய்மையானவர், மிகவும் இனிமையாக பேசுபவர், பேச்சில் நிபுணத்துவம் வாய்ந்தவர், மிக சிறந்த புத்திசாலி, உயர்ந்த பண்டிதர், நல்லறிவு கொண்டவர். கிருஷ்ணர் கலைநயங்களை அனுபவிப்பதில் திறமைசாலி. அவர் மிகவும் சாதுரியமானவர், நிபுணர், விசுவாசமுடையவர், திடமான உறுதியுடையவர். அவர் இடம் பொருள் ஏவலை உணர்ந்தவர், சாஸ்திரங்களில் கண்ணோட்டத்தில் காண்பவர், மிகவும் தூய்மையானவர், சுய கட்டுப்பாடு மிக்கவர். பகவான் கிருஷ்ணர் ஸ்திரமானவர், புலன் கட்டுப்பாடு உடையவர், மன்னிக்கும் தன்மை கொண்டவர், கம்பீரமானவர், அமைதியானவர், அனைவருக்கும் சமமானவர், வள்ளல், தர்ம நெறி உடையவர், வீரர், கருணையானவர், மதிப்புடையோருக்கு எப்பொழுதும் மதிப்பளிப்பவர். கிருஷ்ணர் மிகவும் எளிமையானவர், பரந்த மனம் கொண்டவர், பணிவானவர், நாணமுடையவர், சரணடைந்த ஆத்மாக்களை பாதுகாப்பவர், மிகவும் மகிழ்ச்சியானவர், எப்பொழுதும் பக்தர்களின் நலனை விரும்புபவர், சர்வ மங்களம் பொருந்தியவர், அன்பிற்கு வசப்படுபவர். கிருஷ்ணர் மிகவும் செல்வாக்குடையவர், நற்பெயர் பெற்றவர், அனைவரின் பற்றுதலுக்கும் உரியவர், சாதுக்களுக்கும் புண்ணியவான்களுக்கும் புகலிடமானவர், பெண்களுடைய மனதை கவருபவர், அனைவராலும் வழிபடப்படுபவர், மாபெரும் செல்வந்தர். கிருஷ்ணர் தலை சிறந்தவர், முழுமுதற் கடவுள் என்றும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எப்பொழுதும் புகழப்படுபவர். இவ்வாறாக கிருஷ்ணர் இவ்வெல்லா தெய்வீக குணங்களுடன் உள்ளார். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பரமபுருஷ பகவானின் 50 குணங்கள் கடலை போன்று ஆழமானவை. வேறு விதமாக கூறினால் அவற்றினை முழுமையாக அறிவது கடினமானதாகும்.
இந்த குணங்கள் சில நேரங்களில் மிக மிக குறைந்த அளவில் ஜீவன்களில் வெளிப்படுகின்றன. ஆனால் அவை பரமபுருஷ பகவானில் பரிபூர்ணமாக தோன்றுகின்றன. இந்த 50 குணங்களுக்கு அப்பால் மேலும் 5 குணங்கள் முழுமுதற் கடவுளிடம் உள்ளன. அந்த 5 குணங்கள் சிவபெருமானை போன்ற தேவர்களில் ஓரளவு காணப்படலாம். அந்த குணங்களாவன: 1. பகவான் எப்பொழுதும் தமது உண்மையான ஸ்தானத்தில் வீற்றுள்ளார். 2. எல்லாம் அறிந்தவர். 3. என்றும் இளமையானவர். 4. சச்சிதானந்த ரூபமுடையவர். 5. எல்லா யோக சித்திகளும் உடையவர். வைகுண்ட லோகங்களில் லக்ஷ்மியின் நாதராக இருக்கும் நாராயணரிடம் மேலும் 5 குணங்கள் காணப்படுகின்றன. அந்த குணங்கள் கிருஷ்ணரிடமும் உள்ளன. ஆனால் அவை சிவபெருமானை போன்ற தேவர்களிலோ இதர ஜீவன்களிலோ காணப்படுவதில்லை. அவையாவன: 1. பகவான் மிக உயர்ந்த அஜிந்திய சக்திகளை கொண்டவர். 2. தம்முடைய உடலிலிருந்து எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களை படைப்பவர். 3. எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலமாக இருப்பவர். 4. தம்மால் கொல்லப்படும் எதிரிகளுக்கு கூட முக்தி அளிப்பவர். 5. தம்மில் திருப்தியுற்றிருக்கும் மிக உயர்ந்த நபர்களையும் கவரக்கூடிய திறன் பெற்றவர். இந்த குணங்கள் வைகுண்ட லோகங்களில் ஆதிக்கம் செலுத்தும் இறைவனான நாராயணரில் வீற்றுள்ள போதிலும் அவை மேலும் அற்புதமான விதத்தில் கிருஷ்ணரில் இடம் பெற்றுள்ளன. இந்த 60 தெய்வீக குணங்களுக்கு அப்பால் கிருஷ்ணரிடம் 4 தெய்வீக குணங்கள் அதிகமாக உள்ளன. இவை நாராயணரால் கூட வெளிப்படுத்தப்படுவதில்லை. அவையாவன: கிருஷ்ணர் உலகங்களில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை தூண்டக்கூடிய லீலைகளின் அலைகளால் நிரம்பிய கடலை போன்றவர். 2. தமது மாதுரிய லீலைகளில் அவர் தம்மீது இணையற்ற அன்பு கொண்டுள்ள பிரியமான பக்தர்களால் எப்பொழுதும் சூழப்பட்டுள்ளார். 3. அவர் தம்முடைய புல்லாங்குழலின் இனிய இசையினால் உலகங்களிலுள்ள அனைவரின் மனதையும் கவருகிறார். 4. அவருடைய திருமேனியின் அழகும் ஐஸ்வர்யமும் ஒப்பிடவியலாதவை. 5. அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்வாகவோ யாரும் இல்லை. இவ்வாறாக முழுமுதற் கடவுள் உலகங்களிலுள்ள அசையா உயிரினங்கள் அனைத்தையும் வியப்பில் ஆழ்த்துகிறார். அவர் மிகவும் அழகு வாய்ந்தவராக இருப்பதால் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். நாராயணருக்கும் மேலாக கிருஷ்ணர் 4 விசேஷமான தெய்வீக குணங்களை கொண்டுள்ளார். அற்புதமான லீலைகள், கோபியர்களைப் போன்ற மிக மிக பிரியமான அற்புத பக்தர்களின் கூட்டம், அற்புதமான அழகு, புல்லாங்குழலின் அற்புதமான இசை, சாதாரண ஜீவன்கள், சிவபெருமானை போன்ற தேவர்கள் மட்டுமின்றி தம்முடைய சொந்த அம்சமான நாராயணரை காட்டிலும் பகவான் கிருஷ்ணர் மிகவும் உயர்ந்தவராவார். இவ்வாறாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் 64 தெய்வீக குணங்களை முழுமையாக கொண்டுள்ளார். அதுபோலவே ஸ்ரீமதி ராதாராணியிடமும் எண்ணற்ற தெய்வீக குணங்கள் உள்ளன. அவற்றில் 25 குணங்கள் முக்கியமானவை. ஸ்ரீமதி ராதாராணியின் அந்த தெய்வீக குணங்களால் ஸ்ரீகிருஷ்ணர் கட்டுப்படுத்தப்படுகிறார். ஸ்ரீமதி ராதாராணியின் முக்கியமான 25 தெய்வீக குணங்களாவன: 1. மிகவும் இனிமையானவள். 2. என்றும் இளமையானவள். 3. சஞ்சலமான கண்களை கொண்டவள். 4. பிரகாசமாக சிரிப்பவள். 5. மிகவும் அழகான மங்கள ரேகைகளை உடையவள். 6. தனது திருமேனியின் நறுமணத்தினால் கிருஷ்ணரை மகிழ்விப்பவள். 7. சங்கீதத்தை விரிவாக அறிந்தவள். 8. ரம்யமாக பேசுபவள். 9. இனிமையாக பேசி நகைச்சுவை புரிவதில் திறமையானவள். 10. மிகுந்த பணிவும் அடக்கமும் உடையவள். 11. கருணை நிறைந்தவள். 12. சாமர்த்தியமானவள். 13. தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் திறமைசாலி. 14. வெட்கமுடையவள். 15. மரியாதைக்குரியவள். 16. அமைதியானவள். 17. கம்பீரமானவள்.
18 வாழ்வை அனுபவிப்பதில் திறமைசாலி. 19 பிரேமையின் மிக உயர்ந்த நிலையில் அமையப் பெற்றவள். 20 கோகுல பிரேமையின் இருப்பிடம். பணிவான பக்தர்களில் மிகவும் பிரபலமானவள். 22 பெரியவர்களிடம் பெரிதும் பாசம் கொண்டவள். 23 தனது சகிகளின் அன்பிற்கு வசப்பட்டவள். 24 கோபியர்களில் முதன்மையானவள். 25 கிருஷ்ணரை எப்பொழுதும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவள். சுருக்கமாக கூறினால் அவள் பகவான் கிருஷ்ணரைப் போலவே எண்ணற்ற தெய்வீக குணங்களை உடையவள். இந்த ஸ்லோகங்கள் உஜ்வல நீலாமணி என்னும் நூலில் காணப்படுகிறது. நாயகன் நாயகியே எல்லா தெய்வீக ரசங்களின் அடிப்படை. நந்த மகாராஜரின் மகனும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் அதில் தலை சிறந்தவர்கள். ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் மாதுரிய ரசத்திற்கு முறையே விஷயமாகவும் ஆசிரியமாகவும் இருப்பதைப் போல தாசிய ரசத்தில் நந்த மகாராஜரின் மகனான கிருஷ்ணர் விஷயமாகவும் சேவகர்களான சித்திரகர், ரக்தகர், பத்ரகர் முதலியோர் ஆசிரியமாகவும் உள்ளனர். அதுபோலவே சக்கிய ரசத்தில் பகவான் கிருஷ்ணர் விஷயமாகவும் நண்பர்களான ஸ்ரீதாமா, சுதாமா, சுபலா முதலியோர் ஆசிரியமாகவும் உள்ளனர். வாத்சல்ய ரசத்தில் கிருஷ்ணர் விஷயமாகவும் அன்னை யசோதை, நந்த மகாராஜரும் ஆசிரியமாகவும் உள்ளனர். தற்பொழுது வெவ்வேறு தெய்வீக தலத்திலுள்ள பக்தர்கள் ரசங்களை எவ்வாறு அனுபவிக்கின்றனர் என்பதையும் ரசங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதையும் கேட்பீராக. பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறியுள்ளபடி, தூய பக்தி தொண்டினால் எல்லா பௌதீக களங்கங்களையும் முற்றிலுமாக கழுகியவர்களும் இதயத்தில் எப்பொழுதும் திருப்தியுற்று பிரகாசமான அறிவுடன் திகழ்பவர்களும் ஸ்ரீமத் பாகவதத்தின் தெய்வீக பொருளை அறிவதில் எப்பொழுதும் பற்றுதல் கொண்டிருப்பவர்களும் முன்னேறிய பக்தர்களுடன் சங்கம் கொள்வதில் எப்பொழுதும் ஆர்வத்துடன் இருப்பவர்களும் கோவிந்தருடைய தாமரை திருவடிகளுக்கான சேவையின் இன்பத்தை தங்களுடைய உயிராக ஏற்றிருப்பவர்களும் பிரேமையின் இரகசியமான செயல்களை நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பவர்களுமான முன்னேறிய பக்தர்கள் இயல்பாகவே ஆனந்தத்தில் நிலை பெற்றுள்ளனர். அவர்களின் இதயத்தில் ரதியின், அதாவது அன்பான பற்றுதலின் விதையானது முந்தைய மற்றும் தற்பொழுதைய சம்ஸ்காரங்களால் விரிவடைகிறது. இவ்வாறாக பாவ உணர்ச்சிகளின் கலவையானது சுவையை பெறுகிறது. பக்தனால் நேரடியாக அனுபவிக்கப்பட்டு வியப்பு மற்றும் ஆழமான ஆனந்தத்தின் மிக உயர்ந்த தளத்தினை அடைகிறது. கிருஷ்ணருக்கும் வெவ்வேறு தெய்வீக ரசங்களில் நிலை பெற்றுள்ள வெவ்வேறு பக்தர்களுக்கும் இடையிலான பரிமாற்றத்தினை அபக்தர்களால் உணரவியலாது. முன்னேறிய பக்தர்களால் பரமபுருஷ பகவானுடனான பக்தி தொண்டின் விதவிதமான ரசங்களை அறிந்து கொள்ளவும் சுவைக்கவும் முடியும். மேலும் பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறியுள்ளபடி, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான தெய்வீக ரச பரிமாற்றங்களை அபக்தர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா விதத்திலும் அது புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானதாகும். ஆனால் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவரால் அந்த தெய்வீக ரசங்களை சுவைக்க இயலும். இந்த சுருக்கமான உரை வாழ்வின் இறுதி குறிக்கோளை பற்றியதாகும். இதுவே முக்தியின் தளத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்வின் இறுதியான 5வது குறிக்கோளாகும். இது கிருஷ்ண பிரேமதனா, கிருஷ்ண பிரேமையின் பொக்கிஷம் என்று கூறப்படுகிறது. இந்த ரசங்களை புரிந்து கொள்வதற்கான சக்தியை முன்பு நான் உங்களுடைய சகோதரரான ரூப கோஸ்வாமிக்கு பிரயாகையிலுள்ள தசாஸ்வமேதா படித்துறையில் வழங்கினேன். சனாதனரே, நீங்கள் பக்தி தொண்டு பற்றிய சாஸ்திரங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும். மதுரா மாவட்டத்தில் மறைந்துவிட்ட புண்ணிய ஸ்தலங்களை கண்டறிய வேண்டும். நீங்கள் விருந்தாவனத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை நிலைநாட்ட வேண்டும். பக்தி சாஸ்திரங்களை தொகுக்க வேண்டும். விருந்தாவனத்தில் இருந்து பக்தியின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியிடம் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு உகந்த முறையான துறவினை பற்றி எடுத்துரைத்தார். வரட்டுத் துறவையும் அனுமான அறிவையும் முழுமையாக தடை செய்தார்.
பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரால் கூறியபடி, எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக, எல்லா உயிர்வாழிகளுக்கும் அன்பான நண்பனாக, தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக, அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக, இன்பத் துன்பங்களில் சமநிலை உடையவனாக, சகிப்புத்தன்மையுடன் எப்பொழுதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக, தனது மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், மகிழ்ச்சி, கோபம், பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபட்ட நிலையில் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். மற்றவர்களை சாராமல் என்னை மட்டும் சார்ந்திருப்பவனும், உள்ளும் புறமும் தூய்மையாக இருப்பவனும், நிபுணனாக இருப்பவனும், பௌதீக விஷயங்களை அலட்சியம் செய்பவனும், எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவனும், எல்லா பாவ புண்ணிய செயல்களை புறக்கணிப்பவனுமான பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். எவனொருவன் ஒருபோதும் பௌதிகத்தில் மகிழ்வதில்லையோ, வெறுப்படைவதில்லையோ, ஏங்குவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, மேலும் எவனொருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். சமம் சத்ரோச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதः துல்லிய நிந்தா ஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேத ஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரஹ. எவனொருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம், இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து பௌதீக பொருட்களின் மீதான பற்றுதலிலிருந்து எப்பொழுதும் விடுபட்டு மௌனமாக எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் பக்தி தொண்டில் எப்பொழுதும் ஸ்திரமாக உள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ண உணர்வின் இந்த அழிவற்ற தர்மத்தினை பெரும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பின்பற்றி என்னை பரம இலக்காக முழுமையாக ஏற்றுள்ள பக்தர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி, வீதிகளில் கிழிந்த துணிகள் கிடைப்பதில்லையா? மற்றவர்களை பராமரிப்பதற்காக வாழக்கூடிய மரங்கள் தானமளிப்பதை நிறுத்திவிட்டனவா? நதிகள் வறண்டு போய் தாகத்தை தணிப்பதற்கான நீரினை வழங்கவில்லையா? மலைகளின் குகைகள் மூடப்பட்டு விட்டனவா? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வெல்லவியலாதவரான பரமபுருஷ பகவான் தம்மிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மாக்களை பாதுகாக்கவில்லையா? அவ்வாறு இருக்கையில் ஏன் பக்தர்கள் அல்லது கற்றறிந்த நபர்கள் செல்வத்தினால் மயங்கியுள்ளவர்களை முகஸ்துதி செய்ய வேண்டும்? அதன் பின்னர் சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் பக்தி தொண்டின் சித்தாந்தங்களை பற்றி வினவினார். மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தின் அனைத்து இரகசிய அர்த்தங்களையும் மிகவும் விரிவாக விளக்கினார். ஹரிவம்சா என்னும் சாஸ்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நித்தியமாக வாசம் புரியும் கோலோக விருந்தாவனத்தை பற்றிய வர்ணனை உள்ளது. இந்த தகவலானது கிருஷ்ணர் கோவர்தன மலையினை உயர்த்திய பின்னர் அவரிடம் சரணடைந்து பிரார்த்தனைகளை முன்வைத்த தேவேந்திரனால் வழங்கப்பட்டதாகும். யது வம்சத்தினரின் அழிவு, கிருஷ்ணரின் மறைவு, கிருஷ்ணரும் பலராமரும் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவின் கருமுடியிலிருந்தும் வெள்ளை முடியிலிருந்தும் வெளிவந்ததாக கூறப்படும் கதை, ராணியர்கள் கடத்தப்பட்ட கதை முதலியவை கிருஷ்ண உணர்வின் சித்தாந்தத்திற்கு எதிரான மாய கதைகளாகும். இந்த கதைகளின் சரியான சித்தாந்தத்தினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியிடம் விளக்கினார். அதன் பின்னர் சனாதன கோஸ்வாமி புல்லை காட்டிலும் தாழ்ந்த நிலையினை பணிவுடன் குறிப்பிடும் வகையில் தமது வாயில் புற்கட்டை வைத்தபடி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்து கொண்டு பின்வரும் வேண்டுகோளை முன்வைத்தார். சனாதன கோஸ்வாமி கூறினார், அன்புள்ள பிரபுவே, நான் நீச்ச ஜாதியை சார்ந்தவன். நீச்ச மக்களின் சேவகனாக மிக மிக இழிவடைந்த நிலையில் உள்ளேன். அவ்வாறு இருப்பினும் நீங்களோ பிரம்மதேவரும் அறியாத சித்தாந்தங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர். நீங்கள் எனக்கு உரைத்தவை சித்தாந்தத்தின் அமிர்த கடலை போன்றவை. அந்த பெருங்கடலின் ஒரு துளியினை கூட அணுகுவதற்கு எனது மனதால் இயலவில்லை.
என்னை போன்ற முடவனும் நடனமாட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அருள் கூர்ந்து உங்களுடைய தாமரை திருவடிகளை எனது தலையின் மீது வைத்து உங்களுடைய தெய்வீக ஆசிகளை வழங்குவீராக. அவ்வாறு வைத்து நான் உபதேசித்தவை அனைத்தும் உனக்கு முழுமையாக வெளிப்படுவதாகட்டும் என்று கூறி என்னை ஆசீர்வதிப்பீராக. இவ்வாறாக நீங்கள் ஆசி அளித்தால் இவற்றை விளக்குவதற்கான பலம் எனக்கு கிட்டும். அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கரத்தினை சனாதன கோஸ்வாமியின் தலையில் வைத்து அவரை ஆசீர்வதித்து கூறினார், இவ்வெல்லா உபதேசங்களும் உங்களுக்கு தோன்றுவதாகட்டும். இவ்வாறாக நான் வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளான கிருஷ்ண பிரேமியை பற்றிய விவாதத்தினை சுருக்கமாக உரைத்துள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினை விரிவாக உரைப்பது இயலாததாகும். மகாபிரபுவினால் சனாதன கோஸ்வாமிக்கு வழங்கப்பட்ட இந்த அறிவுரைகளை கேட்பவர் வெகு விரைவில் கிருஷ்ண பிரேமையினை உணர்வார். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். கிருஷ்ண பிரேமையினை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 23வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன.